நான் வந்து இது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாருமே ஏன் வந்து ஸ்கூலில் நிறுத்திட்டீங்கன்னு கேட்குறாங்க. பட் வந்து இந்த 1331 குரலில் இருக்கிறது வந்து நம்ம லைஃப் லாங் வந்து டில் டெத்து வர அதுவே போதும். பிகாஸ் நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் பண்ணுறது வந்து லைக் டிசிப்ளின், நம்ம ஸ்கில்ஸ் நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்காக தான் நம்ம எல்கேஜி டு காலேஜ் வரை படிக்கிறோம். ஒரு இடத்துக்கு போய் நம்ம எப்படி நம்மளை ப்ரெசென்ட் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம நடந்துக்கணுங்கிறது அது வந்து நமக்கு வந்து இந்த திருக்குறள் வந்து டில் லைஃப் வரைக்கும் நமக்கு அது மட்டும் தெரிஞ்சாலே நம்ம வந்து லைஃப்பை வந்து இந்த எஜுகேஷனை விட அதுதான். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையில ஒரு 2 மார்க்ஸ்க்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்போம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஞாபகத்தில் இருக்காது. இப்போது ஒரு 10-20 குரல்ஸ் தான் ஞாபகத்தில் இருக்கும். ஸோ வந்து அவங்க அப்பா வந்து அந்த ஒரு நம்பிக்கையை வச்சு அந்த எஜுகேஷனை நிறுத்தினது வந்து தப்பே இல்லை. ஈவன் சினிமாவில் போயிருந்த இது பண்ணியிருக்கலாம், அது பண்ணியிருக்கலாம். பட் இந்த திருக்குறளை எடுத்து இப்படி பண்ணுறது வந்து டில் அவங்களோட லைஃப் ஃபுல்லாக வந்து அந்த ஒழுக்கம் எல்லாமே இருக்கும். அப்ரிஷியேட்டிவ் சார். எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு பாடும்போது. மேம் இருக்க சொன்னனால தான் நான் இருந்தேன். நீங்க பேசுனீங்க, அவர் பார்த்தா பொறாமையா வரல அப்படின்னு பயங்கரமா இருந்துச்சு அவர் பேசுனது. ஆக்சுவலா நான் ஃபாலோ ஆன் ஹிஸ் ஃபீட் நினைச்சேன். பண்ண முடியாது எல்லாருக்கும் அந்த அண்ணன் பேசும்போது ஒரு அண்ணங்கிற உரிமையோட பேசுவாங்க. அண்ணனும் அப்படிதான் என்கிட்ட பேசுவாங்க. இது வந்து ரத்த சொந்தம் இருந்தாலும் கிடையாது, அது வந்து உள்ள ஆத்மா வரணும். நம்ம முதல்ல உங்க வீட்டுல 4 வருஷம் 5 வருஷம் சந்திக்கும் போது நீங்க வந்து மோகன்லால் சார் படத்தை பத்தி பேசும்போது ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணி அது 4 பேர் தான் கேட்டிருக்காங்க பாஷா. அது நீங்க 5வது அப்ப கூட அதை நீங்க பே பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஜஸ்ட் உங்க அப்பாவை பாத்தீங்க பாரு, அது கண்ணை அசைச்சாங்க, நீங்க பே பண்ணீங்க. அதே மாதிரி இப்ப நீங்க பார்த்துன்னா அப்பாவை பாத்தீங்க, அப்பா லைட்டா டிசிப்ளின். அப்பா தாழ்ந்த குரு தெய்வம் சொல்லுவோம். அது மாதிரி நீங்க வந்து அப்பாவை நீங்க வேற இடத்துல வச்சிருக்கீங்க. உங்களை பார்த்து அடுத்த ஜென்ரேஷனும் அதே மாதிரி ஃபாலோ நம்ம நிறைவு செய்யலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு உங்கள்கிட்ட சேர்த்துக்கணும்னு சொல்றேன். தம்பி சொன்னார் இல்லையா, பொறாமை கிடையாது எங்களுக்கு. எங்க பிள்ளை சார் எப்படி வரும். லிடியன் வந்து எக்ஸ்போல வந்து நிக்கிறாரு, நம்ம ரஹ்மான் தான் வந்து கூப்பிட்டு வர்றாரு. வந்து ஃப்ரம் மை பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுப்படுறாரு. என் பக்கத்துல பிரெஞ்சுக்காரன், அவனு நான் தான் படுத்துக்கிறோம் புது தரையில. எங்க போயிட்டாவன், எங்காலவன் ஃப்ரம் யூ நோ ஏன் ஊர். நான் ஃபேஸ்புக்ல பெரிய பதிவு வேற எழுதி போட்டுருந்தேன். எங்க பையன் பாரு, யாருக்குமே வராது. எங்க பிள்ளைல ஜெயிக்கிறது அந்த மகிழ்ச்சி எப்பயுமே இருக்கும். நிகழ்வை நிறைவு